ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மார்ச் 28 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து குமரனும் கங்கா உட்கார்ந்துருக்கும் போது அவங்களோட கடைக்கு வந்து அந்த ஓனர் வர்றாருல. இப்ப அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, குமரன் கிட்ட இதுதான் உங்களோட டெய்லரிங் யூனிட்டா? இங்க இருந்து தான் நீங்க எல்லாமே தச்சீங்களா? அப்படின்னு இப்ப குமரன் என்ன சொல்றாருன்னா, ஒரு 1/2 மணி நேரம் டைம் குடுத்தீங்கன்னா, நான் வந்து உடனே உங்களுக்கு தச்சு தந்துருவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போனே அவர் கேட்கிறாரு, நீங்க 2 பேரும் யாராச்சும் இது சம்மந்தமா படிச்சிருக்கீங்களா? அப்படின்னு சொல்லும்போது 2 பேருமே இல்ல. நாங்க வந்து சின்ன வயசுலேருந்தே தைக்கிறேன்னு சொல்லி குமரன் சொல்றாரு. கங்கா வந்து நான் படிச்சு முடிச்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களோட நேர்மை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நேத்து என்ன தேடி வந்து சொன்னீங்கல்ல, அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நீங்க சொன்னது பொய் கிடையாது. பிசினஸ்ல இது வந்து ஒரு டாக்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. நானும் ஒவ்வொரு பட்டையும் நானா நேர்ல உட்கார்ந்து நெஞ்சேன்னு சொல்லுவேன். நான் போய் அப்படிலாம் செய்ய முடியுமா? அப்படிதான் சொல்லியே ஆகணும். வேற வழி இல்லல்ல. நானும் உங்கள மாரி ஒரு சின்ன இதுல இருந்து தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன். அதனால எனக்கு உங்களோட நேர்மை பிடிச்சிருந்துச்சு. இந்த ஆர்டர உங்களுக்கே தரேன்னு சொல்லிட்டு அவர் போயிர்றாரு. இப்ப கங்கா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவர் இந்த மாரி சொல்லிட்டு போனோனே. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காவேரி வந்து விஜய்க்காக டிஃபன் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ விஜய் வந்து கீழ வந்தோனே, அங்க வேலை பார்க்குற அக்கா வந்து இந்த மாரி அம்மா உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்றாங்க அப்படின்னோனே, இங்க காவேரி வேற அந்த அக்கா கிட்ட மொதயே கேட்கறாங்க. அந்த பொண்ணு எப்படிக்கா இருப்பான்னோனே, அவளும் இப்படிதான் உன்ன மாரி பேசிக்கிட்டே இருப்பா. உன் சாயல்லே தான் இருப்பான்னோனே, எல்லாரும் இப்படிதான் சொல்றீங்க போங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு, காவேரி சாப்பாடு ரெடி பண்றாங்க. விஜய் வந்து உட்கார்ந்தோனே, அழகா பிரெட்டு, அதுக்கு மேல ஹார்ட் ஷேப்ல ஸ்ட்ராபெர்ரி, ஹார்ட் ஷேப்ல வந்து எல்லாமே வச்சு கொண்டு போய் குடுக்குறாங்க. இப்ப இத விஜய் பார்த்தோனே, காவேரி அப்படியே பார்க்குறாரு. காவேரி அங்கிருந்து பார்த்து சிரிக்கிறாங்க. விஜய் வந்து அத ஃபோட்டோ எடுத்து வைக்கிறாரு. வச்சு ஸ்டேட்டஸ் வைக்கிறாரா என்னன்னு தெரியல. ஃபோட்டோ எடுத்து மெசேஜ் டைப் பண்றாரு. காவேரி அங்கிருந்து திரும்பி பார்க்குறாங்க அப்படின்னோனே, அப்படியே மொபைல வந்து பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிறாரு. இப்ப காவேரி சிரிச்சுக்கிட்டே அவங்களுக்கு எடுத்துட்டு வராங்க. இப்ப விஜய் கேட்கிறாரு, "என்ன இது?" அப்படின்னோனே, "என்னங்கன்னோனே, இல்ல என் தட்டு ஃபுல்லா அப்படியே கலர்ஃபுல்லா இருக்குதே! உன் தட்டு பிளெயினா இருக்கே! அதனால கேட்கிறேன்" அப்படின்னோனே, "அப்படி இல்ல உங்க லைஃப்ல கொஞ்சம் கலர்ஃபுல்லா ஆட் பண்ணணும்ல. அதுக்காக தான் இதெல்லாம் சேர்த்திருக்கேன்" அப்படின்னோனே, விஜய் சரின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே 2 பேருமா பேசிட்டு இருக்காங்க. இப்ப விஜய் வந்து, "நேத்து நான் உன்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல" அப்படின்னு சொல்லி சாரியெல்லாம் கேட்கிறாரு. இப்ப காவேரி என்ன சொல்றாங்க, "அதெல்லாம் பரவால்லங்க. தாத்தா வேற ஃபோன் பண்ணாரு. நான் நீங்க நேத்து ஒண்ணுமே செய்யல. சாப்பிட்டோம், தூங்கிட்டோம்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு கிளம்புறீங்களான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொல்லிட்டேன்னு" சொல்லிட்டு 2 பேருமா ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இப்போ காவேரி என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட பாஸ்ட் எல்லாம் ப்ரோஷன் மாரி அதுக்கு மேல நம்ம வந்து ஹாப்பினஸ் ஆட் பண்ண நம்ம லைஃப் ஜாலியாயிரும். நீங்க சிரிச்சா நல்லா தானே இருக்குது. ஏன் சிரிக்க மாட்டேங்கிறீங்க? அப்படிங்கிற மாரி காவேரி பேசிட்டு இருக்காங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, குமரனும் கங்காவும் பேசும்போது, கங்கா என்ன சொல்றாங்கன்னா, என் மேல தான் தப்பு. நான் தான் மாறணும். நான் உங்கள மாற சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாரி ஃபீல் பண்றாங்க. இங்க வந்து விஜயும் காவேரியும் வீட்டுக்கு கிளம்பிர்றாங்க. கார்ல வரும்போது 2 பேருமா பேசிட்டே வரும்போது, காவேரி வந்து கேட்குறாங்க, "ஏன் நீங்க சிரிச்சா ரொம்ப அழகா இருக்குல்ல. ஏன் எப்ப பார்த்தாலும் உர்ருன்னே இருக்கீங்க? தாத்தா கூட சொன்னாங்க, நீங்க முன்னாடிலாம் நல்லா சிரிச்சுட்டு கலகலன்னு இருப்பீங்களாம்ல. இப்ப ஏன் நீங்க அப்படி இருக்க மாட்டீங்க? பாஸ்ட் இஸ் பாஸ்ட்ங்க. அதெல்லாம் மறந்துருங்க." அப்படின்னு சொல்லி காவேரி வந்து பேசிட்டே வராங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குமரன் சாப்பிடும்போது குமரனோட கைய பிடிச்சு கங்கா வந்து சாப்பாடு ஊட்டி விடுவார்ல, நேத்து உள்ள ப்ரமோ சீன் அதுதான். தேங்க் யூ.